Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் மூவி தான். ஆக்சுவலாக ஒரு பாலிவுட் மூவி 2015 வந்த ஒரு மூவி. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப காமெடியாக அண்ட் எமோஷ்னலாக இருக்கும் இந்த மூவி. ஸோ எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சேனலில் இருக்கக்கூடிய மூவிஸ்லாம் ஹார்ட் டச்சிங்காக இருக்கக்கூடிய மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். 2015 வந்த பஜ்ரங்கி பைஜான் அப்படிங்கிற ஒரு மூவி தான். இந்த மூவியில் நம்ம சல்மான் கான் தான் லீட் கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பார். ஸ்டோரி பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருமே. மூவியோட ஸ்டார்டிங்கில் இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்காக பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஃபேமிலி வருவாங்க. அவங்க கூட வந்த குழந்தை பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிரும். இப்போ அந்த குழந்தை நம்ம ஹீரோ கிட்டே இருக்கும். சில பேக் டு பேக் சில இன்சிடென்ட்லாம் நடக்கும். பிகாஸ் கிரிக்கெட் மேட்ச்சில் தோக்குறது, அந்த குழந்தை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் செலிப்ரேட் பண்ணும். அப்புறம் அவங்களோட அந்த ஃப்ளாகை எடுத்து பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி சில இன்சிடென்ட் நடந்தது நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிப்பார். அவரோட வீட்டில் தான் அந்த குழந்தை இருக்கும். பிகாஸ் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்களே வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ட்ரிக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருவார். நம்ம அவரோட ஃபேமிலி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு கைஸ், அதான் லைட்டாக ஸ்லிப் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரிக்குள்ளே லீகலாக போக மாட்டார். சில விஷயம்லாம் பண்ணி போவார். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுற்றி வளைச்சி சில பீப்புள்ஸோட ஹெல்ப்போட அந்த நாட்டுக்குள்ளே போயிடுவார், எந்த வித ப்ராப்பர் பெர்மிஷனும் இல்லாமல். ஸோ பர்டிகுலராக அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்க அந்த பிளேஸுக்கும் போயிடுவார். அங்கே பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலியை பார்த்ததும் அந்த சின்ன பொண்ணு ரொம்ப வேகமாக அவள் ஃபேமிலிக்கிட்ட போயிடுவாள். ஆனால் அங்கே கூட யாருமே ஹீரோவை பார்க்க மாட்டாங்க. ஹீரோ அவரோட வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி திருப்பி அவரோட ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பார். ஒரு பிளேஸ் வழியாக வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் ஹீரோவை செக் பண்ணுவான். அப்போ தான் தெரியும் எங்கள் நாட்டுக்குள்ளே எந்த ஒரு பெர்மிஷன் இல்லாமல் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவரை போட்டு பயங்கரமாக பனிஷ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ மக்கள்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஹீரோக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். அந்த பார்டர் இருக்கும்ல, ஸோ பார்டரில் சோல்ஜர்ஸ்லாம் ஹீரோவை அலோவ் பண்ண விட மாட்டாங்க. அந்த கண்ட்ரியோட மக்களே அந்த பார்டரை பிரேக் பண்ணி ஹீரோவை பார்த்தீங்கன்னா போக சொல்லுவாங்க. ஸோ அந்த சீன் பயங்கர எமோஷனலாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால தான் மேபி இந்த மூவி பயங்கரமாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டைமே 900 crores ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிடுச்சு ஒரு சிங்கிள் லாங்குவேஜில். ஸோ ஒரு ஒர்த்தபிளான மூவி தான். ஆக்சுவலாக டப்பிங் இப்போ வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு மேபி பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணும்போது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்க்கு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அகைன் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆன ஒரு பாலிவுட் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாலிவுட் மூவிஸ்லாம் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னா இந்த மூவி பெஸ்ட்டாக இருக்கும். ஐ திங்க் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலான ஒரு சூப்பரான மூவியாக. ஓகேவா? ஸோ 2015 தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைம்லேயே ஒரு பயங்கர ஹிட் கொடுத்த மூவி. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு டூர் வந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மிஸ் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவோட என்ட்ரி தான் காட்டுவாங்க அடுத்த சீனில். அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி போய் சாப்பிட்டுருப்பார். தூரத்துலேருந்து ஒரு குட்டி பொண்ணு அவரே பார்த்துட்ருப்பா. அந்த பொண்ணு தான் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபேமிலியை விட்டு மிஸ் ஆயிடுவா. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்ததுனால அவளுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சல்மான் கான் அவளை பக்கத்தில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்ருப்பாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிகிட்ருப்பார். இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவரே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கும். ஹீரோவும் என் பின்னாடிலாம் வரக்கூடாது, உன் ஃபேமிலி எங்கேயாவது இருப்பாங்க, அவங்க கூட போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம அந்த குட்டி பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டுருப்பா. ஸோ அப்புறம் தான் நீ உன்னோட ஃபேமிலியை மிஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தையும் எதுவும் பேசாமல் தான் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ வேறு ஆப்ஷன் இல்லாமல் அந்த குட்டி பொண்ணை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் இன்ஃபார்ம் பண்ணுவார். ஸ்டேஷன்லேயுமே நாங்கள் எங்கள் சைடில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம், அது வரைக்கும் இந்த பொண்ணுங்க கூடயே வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ ரொம்ப யோசிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லுவார். எல்லாருமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரொம்ப ஹாப்பியாக நம்ம கூட வச்சுக்கலாம், அவங்க போகிற வரைக்கும், அவங்க ஃபேமிலியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே ஃபன் என்னென்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாம், நம்ம ஹீரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. நிறைய ஃபன்னான சீக்வன்ஸ் இருக்கும். ஏன்னா அப்படின்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பார்த்துட்ருப்பாங்க. இந்தியா தோற்றதுமே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கும். இதை பார்த்து அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ நோட் பண்ணிகிட்டே இருப்பார். கூடவே
வீட்டில் இருக்க எல்லாருமே வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் செம்மையாக நான்வெஜ் ஸ்மெல் வரும். இந்த குட்டி பொண்ணு பக்கத்து வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். அதை பார்த்தா ஹீரோ இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆவார். ஸோ அடுத்தடுத்து தான் அந்த மாதிரி நடக்கிற இன்சிடெண்ட்லாம் அவருக்கு ரியலைஸ் ஆகும். இந்த பொண்ணு நம்ம பக்கத்து நாட்டு கண்ட்ரியோட சேர்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பிளான் பண்ணுறாரு, கண்டிப்பாக போலீஸாலலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போய் இந்த பொண்ணை அங்கே சேர்க்கணும் அப்படின்னு. வீட்டில் முடியாதுன்னு சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் தாண்டி நான் போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியா அந்த அவளோட ஃபேமிலி கூட அந்த குட்டி பொண்ணை சேர்த்து வைக்க போகிறாரு அப்படிங்கிறது ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சர்வைவல் ஜேர்னி மாதிரி இன்டர்வல்லேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் கிளைமேக்ஸ்லாம். ஸோ அதனால தான் மேபி இந்த மூவி இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. ஓகே guys, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் மூவியை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சூப்பர் ஹிட்டர் ஓகே ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே எமோஷ்னலான ஒரு ஃபீல் குட்டான மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஒரு மூவியை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீல் குட் மூவி. ஓகே, ஸோ அதுவும் 2015 நினைக்கிறேன், அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி. ஸோ 2015 பாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். நம்ம சல்மான் கான் தான் லீட் கேரக்டராக ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அந்த டைமே இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 900 crores கிட்ட கலெக்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவியை பற்றி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக ரோட்டு பக்கத்தில் ஏதோ இன்சிடென்ட் நடக்குது கைஸ், அங்கே ஏதோ ஒரு சண்டை நினைக்கிறேன். ஸோ அதான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய் குலைச்சிட்டே இருக்குது. ஓகே, ஐ திங்க் இது ஓகே மாடுன்னு நினைக்கிறேன். அது ஏதோ கூட்டிகிட்டு போகிறாங்க போல், அது போக மாட்டேங்குது நடந்து. ஓ இல்லை, ஆக்சுவலாக பண்ணால் தான் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இங்கே வரைக்கும் அந்த சவுண்ட் கிளியராக கேட்குது. ஸோ உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல, மேபி உங்களுக்கு நாய் கத்துற சவுண்ட் மட்டும் கேட்கும்னு நினைக்கிறேன், குலைக்கிற சவுண்ட். ஓகே சரி, ஓகே நம்ம மூவியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட்டு மூவியோட ஸ்டார்டிங்கில் பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஃபேமிலி, நிறைய ஃபேமிலி, ஓகே அவங்கெல்லாம் அந்த ஆடு மேய்ப்பாங்கல்ல, ஸோ அந்த வில்லேஜ் பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு குரூப் இந்தியா பக்கத்தில் ட்ரெயினில் வராங்க சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க கூட அவங்களோட சின்ன ஒரு குட்டி பொண்ணு வரா. இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அவங்க இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது. அந்த ட்ரெயின் நிற்கிற பிளேஸில் சில ஆடுகள்லாம் இருக்குது. அந்த குழந்தையோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஆடுகள்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த ஆடுகள் நிற்கிற இடத்துல ட்ரெயின்லேருந்து இறங்கி போய் அந்த ஆடுகள் கூட விளையாண்டுட்டுருக்கா. அந்த டைம்னு பார்த்து இந்த ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. ஸோ ஷி வாஸ் லாஸ்ட். ஓகே, ஸோ ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டா. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலிக்கும் ரியலைஸ் ஆகுது அவங்களோட பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆல்மோஸ்ட் அவங்க அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு மூவி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ எப்படி அந்த ஃபேமிலி கூட அந்த பொண்ணை சேர்த்து வைக்க போகிறாரு, ஸோ அப்படிங்கிறது தான். இதை ரொம்ப ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம காமெடியோட சொல்லியிருப்பாங்க. ட்ரெயினில் வராங்க சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க கூட அவங்களோட சின்ன ஒரு குட்டி பொண்ணு வரா. இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அவங்க இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது. அந்த ட்ரெயின் நிற்கிற பிளேஸில் சில ஆடுகள்லாம் இருக்குது. அந்த குழந்தையோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஆடுகள்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த ஆடுகள் நிற்கிற இடத்துல ட்ரெயின்லேருந்து இறங்கி போய் அந்த ஆடுகள் கூட விளையாண்டுட்டுருக்கா. அந்த டைம்னு பார்த்து இந்த ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. ஸோ ஷி வாஸ் லாஸ்ட். ஓகே, ஸோ ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டா. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலிக்கும் ரியலைஸ் ஆகுது அவங்களோட பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆல்மோஸ்ட் அவங்க அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு மூவி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ எப்படி அந்த ஃபேமிலி கூட அந்த பொண்ணை சேர்த்து வைக்க போகிறாரு, ஸோ அப்படிங்கிறது தான். இதை ரொம்ப ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம காமெடியோடு சொல்லியிருப்பாங்க.